எல்லோருக்கும் வணக்கம். இன்று உங்களுக்காக இலங்கை முறையில் தயாரிக்கிற அம்புல்தியால் அதாவது மீன் புளிக்கறி தான் செய்து காட்டப் போகிறேன். இதுக்கு நீங்கள் தேவையான மீன் அருக்குழா மீன், வளையா மீன், கீரி மீன் எது வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்து செய்து கொள்ளணும். கூடுதலாக இலங்கையில் செய்யும் போது வளையா மீனை தான் இந்த புளிக்கறிக்கு பயன்படுத்துவார்கள். நான் இன்றைக்கு அருக்குழா மீனை தான் பயன்படுத்த போகிறேன். அதுக்கு தேவையான மற்ற பொருட்களை பார்ப்போம். கொருக்காப்புளி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு, உப்பு இவை தான் இதுக்கு தேவையான மற்ற பொருட்களாகும். இவற்றையெல்லாம் இப்போ நான் சொன்ன எல்லாவற்றையும் நீங்கள் பிளெண்டரில் போட்டு அரைச்சு எடுத்துக்கொள்ளலாம். அம்மியில் நீங்கள் அரைப்பீர்களானால் அம்மியில் அரைச்ச கறிக்கு அதில் சுவை தனியாகத்தான் இருக்கும். அம்மியில் அரைச்சி பாருங்கள், மிகவும் சுவையாக இருக்கும். என்னட்ட அம்மி இல்லாததால் நான் இவற்றையெல்லாம் பிளெண்டரில் தான் அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த கொருக்காப்புளியை நீங்கள் முதல்ல தண்ணியில் விட்டு இளக வச்சுக்கொள்ள வேண்டும். பச்சை தண்ணியிலையோ அல்ல சுடு தண்ணியிலையோ வச்சு நீங்கள் இளக வைத்து கொள்ளலாம். பச்சை தண்ணியில் இளக வைக்கும்போது கூட டைம் எடுக்கும். சுடு தண்ணியில் நீங்கள் இளக வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரம் போதுமானதாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதை தண்ணியில் விட்டு அவிச்சும் எடுத்துக்கொள்ளையிலும். அடுப்பில் வச்சு அவித்து எடுத்துக்கொண்ட பிறகு இதை நீங்கள் அரைத்து கொள்ளக்கூடியதாக கூட இருக்கும். இப்போ இந்த கொருக்காப்புளியை தண்ணியில் விட்டு, அதாவது தண்ணி நல்லா கொதித்த தண்ணியில் நான் விட்டுருக்கிறேன். இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சு இதை நான் அரைத்து எடுத்துக்கொள்ள போகிறேன். பிளெண்டரில் நான் சொன்ன எல்லா பொருட்களையும், அதாவது பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, ஏலக்காய், கருவேப்பட்டை, இஞ்சி, உப்பு, கருவேப்பிலையை நான் அரைச்சி போட்டு தான் இதை கறிக்கு நான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் சும்மாவே அந்த கறிக்கு கருவேப்பிலை இலையாகவே நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். மிளகு இவற்றையெல்லாம் பிளெண்டரில் இட்டு நன்றாக ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் அரைச்சி கொள்ளணும். இதோட கட்டாயம் நீங்கள் கொருக்காப்புளியை சேர்த்து கொள்ள வேணும். இலக வைத்த கொருக்காப்புளியை இதில் சேர்த்து அரைத்து கொள்ள வேணும். அரைத்த பின் காற்றுன்னு எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து அரைக்க வேண்டியதில்லை. இங்கே பாருங்க, அரைச்ச பிறகு இப்படித்தான் அந்த பேஸ்ட் வரும். இப்படி அரைச்ச கலவையை நீங்கள் ஏற்கனவே கழுவி வச்சிருக்கிற மீன், அந்த மீனில் இட்டு மீன் எல்லா பக்கமும் படும்படி நீங்கள் அந்த கலவையை எடுத்து பூசிக்கொள்ள வேணும். நன்றாக அந்த மீனை திருப்பி அதை பூசிக்கொள்ள வேணும். இவ்வாறு பூசி எடுத்த மீனை ஒரு மணி நேரம் அப்படியே நீங்கள் ஊற விடுங்க. இந்த கலவையில் அப்படியே ஊற விட்டு கொள்ளுங்க. இவ்வாறு ஊற விட்ட பிறகு நீங்கள் இதை அடுப்பில் வச்சு சமைத்து கொள்ளலாம். என்னட்ட சட்டி இல்லாததால் தான் அதாவது மண் சட்டி இல்லாததால் நான் ஒரு தாய்ச்சில் தான் இதை சமைச்சு கொள்ள போகிறேன். நீங்கள் மண் சட்டி இருந்தால் மண் சட்டியில் இந்த கறியை சமைத்து பாருங்கள். அதன் சுவை நல்ல சுவையாக இருக்கும். சட்டியில் நீங்கள் சமைக்க போகிறீங்களான்னு சொன்னால் சட்டிக்கு மேலே நீங்கள் வாழை துண்டு வச்சு அதுக்கு மேலே கருவேப்பிலையை வச்சு அதன் மேல் இந்த ஊற வச்ச மீன் துண்டுகளை வச்சு நீங்கள் சமைத்து கொள்ளலாம். நான் வாழை இலையில் வச்சு சமைக்க இல்லை, நான் சும்மா தாய்ச்சிலையை வச்சு சமைத்து கொள்ள போகிறேன். எனக்கு இந்த கறி கொஞ்சம் தண்ணித்தன்மையாக இருக்க வேணும். அதனால்
நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்க்கணும்னு சொன்னால் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க, இல்லாட்டி அப்படியே நீங்கள் வத்த வச்ச மாதிரியே இறக்கி கொள்ளலாம். வத்த வச்ச மாதிரி இறக்கும்போது நல்ல சுவையாக இருக்கும். இதோ இப்போ நான் சமைத்த இந்த புளிக்கறி ரெடி ஆகி கொண்டிருக்குது. இந்த புளிக்கறியை நீங்கள் சுட சுட சோறோடு சாப்பிடும்போது அதன் சுவை சொல்ல முடியாது, அவ்வளவு அருமையாக இருக்கும். இதோ பாருங்க, நான் சமைத்த புளிக்கறி இப்பொழுது ரெடியாகி விட்டது. இது மாதிரி உங்களுக்கும் புளிக்கறி செய்ய விருப்பம் என்று சொன்னால், எந்த முறையில் செய்ய விருப்பம் என்று சொன்னால் வீட்டில் இதை கட்டாயம் இருக்கா செய்து பாருங்கள். இந்த புளிக்கறியில சுவை தனியாகத்தான் இருக்குது. நீங்களும் சமைச்சு பார்த்து உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு மகிழுங்கள். எல்லோருக்கும் நன்றி.